வணக்கம். நான் கிருஷ்ணர். நான் உங்க சேனல் நம்ம சேனல்ல இப்ப என்ன ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நம்ம கர்நாடகா கொடியில ஒரு அவுத்து போட சிங்கம், ஆம்பளை சிங்கம் இல்ல, அவுத்து போட சிங்கம் சிலம்பரம் சொல்லிட்டு ஒருத்தர் கூடும். இவன் போட்டோ வேற யாரோட சீமானோட. சீமான் காட்டு கத்துக்கிறதுனால சில விஷயங்கள் யோசனை பண்ணி பேசுறாரா கும்பிட்ட. அதுக்காக சீமானுக்கு பல பேர் ஓட்டு போட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு தமிழ் 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 கூட எல்லா விஷயத்திலும் கூவ மாட்டாங்க. சில விஷயத்துல கூவாங்க, யோசனை பண்ணி நேர்மையா கூவாங்க. என்ன அதுக்காக தான் எனக்கு பிடிக்கும் மாற்று கட்சிகள் நம்பினேன் நாம் தமிழர் சீமானுக்கு. அதே மாதிரி இப்ப பாருங்க, இவன் கிறுக்குத்தனமா கூவிட்டான். இன்னைக்கு ஆக்சுவலி திருப்பூர் கர்நாடகா கொடி சர்ச்சை கண்டனம் தெரிவித்த சீமான். யாரு கர்நாடகாரனுக்கு இல்ல, நல்லா புரிஞ்சுக்கோ. அந்த சிலம்பரசன் இருக்கான்ல, அவுத்து போட சிங்கம், அவனுக்கு தமிழ்நாட்டில் திருப்பூர் அருகே யாரு அவனுக்கு கோஷம் தோக்குறீங்களோ அவனுக்கு தலா சிங்கம் அப்படிங்க அவுத்து போட சிங்கங்களா. இந்த சீமா சொல்றத கேளுங்க. திருப்பி நக்கங்களை அவுத்து போட்டு ஓடிடாதீங்க. பொதுமக்கள் இருக்காங்க, பொதுமக்கள்ல லேடிஸ் இருக்காங்க. அவுத்து போட சிங்கம் மாதிரி பேசாதீங்களா. அவன் செஞ்ச நியாயம் சொம்பு தூக்கிட்டு சொம்படிக்கிற நாய்களை வந்துடும். நான் சொல்றேன், பல நாய்கள் வந்துருச்சு. என்ன அவன் சொம்பு தூக்கிட்டு இங்க பாருங்க. சீமா சொல்றாரு, தமிழ்நாட்டில் திருப்பூர் அருகே சென்று கொண்டிருந்த கர்நாடக வாகனத்தை மறித்து அதில் பொருத்தப்பட்டிருந்த கர்நாடக மாநில கொடியை அகற்ற சொல்லி அதில் பயணித்தவரை தமிழ்நாட்டை சேர்ந்த சிலர் தாக்கியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இது போன்ற புரியலற்ற புரியுதா கும்பிட்டீங்களா, கோஷம் கொடுத்துக்கிறீங்களா, எங்க ஆம்பளை சிங்கம் ஆம்பளை சிங்கம் அவுத்து போட சிங்கங்களா. புரியுதாரு, புரியலற்ற புரிதலற்ற புரிதலற்ற கூப்பிட்டீங்களா. உங்களுக்கு எல்லாம் புத்தியே இல்லாம புரியுதா. சும்மா கிறுக்கு திறமை கத்தக்கூடாது. இது போன்ற நேற்று ஒருத்தர் கமெண்ட் போடுறேன் எனக்கு, நாங்க கத்துறோம் தமிழ்நாடு அரசு அசோகன் ஒருத்தர் என்ன பேஸ்புக்ல ஒரு கமெண்ட் போட்ட. எல்லா ஸ்டேட்டவரும் மாநிலத்தவரும் எல்லாரும் உடம்புல ஒரே ரத்தம் தான், அதுக்காக குரல் கொடுங்க. ஆனா இனவெறிக்காக வேற மாநிலத்தை சொல்லி இனவெறி காட்டாது அப்படின்னா கூறாருங்க. அந்த பேஸ்புக்ல ஒருத்தர் துள்றா. என்ன நீ வளர்க்கறீங்க எதுக்காக கூற, இவர் ஆம்பளை சிங்கம் தமிழுக்காக போற அவுட்டு போட சிங்கங்களா. இதுதான் சொல்றாரு சீமானு. புரியல, கூப்பிட்டு திறமா பண்ணாதீங்க. தமிழ் வேணும். நானும் சொல்றேன், இந்தி திணிப்புக்கு நானும் எதிராக தான். இந்தி திணிக்கானா, ஆனா கத்துக்கோங்க. திணிக்கிறதுக்கும் கத்துக்கிறதுக்கு நீ கத்துக்கிட்டே அவனுக்குதான் திணிப்பு. அந்த மாதிரி திணிப்பு தான் எனக்கு பிடிக்கல. கத்துக்கோங்க. உங்களுக்கு வேற்று மொழிகள் தமிழை மட்டுமே ஓட்ட சட்டிகளை குதிரை ஓட்டிங்கன்னா ஒரு பொப்பு ஏறாது. உங்க உள்ளூர் உங்க ஊர்ல உங்க தெரு விட்டு தாண்ட முடியாத கூப்பிட்டீங்களா. நேற்று ஒரு பொண்ணு போட்டிருக்கு ரீல்ஸ்ல, கொடைக்கானல் போயிருக்கான் டூரிஸ்டா. தோசை வாங்கி திங்க முடியல அப்படிங்குது. நம்ம சொந்த தமிழ்நாட்டுல மாஸ்டர் இந்திக்காரனா பையா எனக்கு ஒரு தோசை கொடுங்கிற துப்பினவங்க எல்லாம் நம்ம ஊர்ல சொந்த மாநிலத்துல தோசை கேட்க முடியாத, வயிற்றுக்கு சோறு வாங்கி கொடுக்க முடியாத நிலைமைதான் கொண்டு உட்கார வச்சிருக்காங்க. வேற மொழியை கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க முன்னேறி போயிருவீங்க. தமிழ் 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 தற்குறிப்படுத்துறதுக்காக தான் உங்களை முன்னேற விடாம வச்சிருக்காருங்க. புரிஞ்சுக்கோங்க. எதிர்ப்பு வேணும். இந்தி திணிப்பு ஓகே, எந்த மொழியா இருக்கும் திணிக்கிறது நானே இருக்கிறேன். அந்த அவமானமான ஒரு விஷயம் திணிக்கிறது. ஆனா வேற்று மொழியை கத்துக்கிறது அவங்களோட உரிமை. சரியா. யாருங்க கத்துக்காக சொன்னீங்கன்னா போடா நாயர் கத்துக்கோங்க. இந்தி தெரியாத போடான்னு சொல்றாங்க. கொடைக்கானல் தமிழ்நாட்டில் இருக்கு ஒரு பொண்ணு தோசை ஆகி திங்கிறது கூட இந்தி தெரியல அப்படிங்குது. என்ன புரியுதா. வேற மாநிலத்துக்கு போல சொந்த மாநிலத்துல கொடைக்கானல்ல சுத்தி பார்க்க போன பொண்ணு சோத்துக்கு வழி இல்லாம நிக்கிறா. கேவலம் உங்களுக்கு எல்லாம் மொழி பற்றா துப்பிட சொந்த மாநிலத்துல. நான் சொல்றேன், யாருமே அடிமைப்படுத்துற இல்ல. தமிழ்நாட்டுக்காரன் தான் அடிமைப்படுத்துற. சில பேர், எல்லாருமே இல்ல. நம்ம இந்தி வேற மொழியை திணிக்கிறாங்க. அவனை திணிக்கிறான்னு அவன் வச்சிருந்தாதான் நீங்க அவன் காலடியிலே இருப்பீங்க. கத்துக்கிட்டீங்கன்னா அவனை மேல போயிருவீங்க. அவனுக்கு ஆச்சரியம் தூக்கி வச்சிருவீங்க. அதனால அவன் திறமையா இந்தி திணிப்பு வேணாம் 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 நாய் மாதிரி கோஷம் முடியிருக்காங்க. அவங்க பசங்க பேர பிள்ளைங்களுக்கா தெரியாதா? பக்காவா தெரியும். புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் யோசிக்க. இப்ப சீமான் சொல்ற மாதிரி
புரியல அறிவே இல்லாதவங்க நாய் மாதிரி கூவட்டும். பண்றது இவங்க பண்ண தமிழ்நாட்டுக்காரன் பண்ணது புரிதலே இருக்கிறத கும்பிடுத்தணும். புரியுதா? பேஸ்புக்ல கமெண்ட் போட்டீங்கன்னா புரிஞ்சுக்கோடா, அவுட்டு போட சிக்கங்களா அவமானப்படுத்தாதீங்க. தமிழ்நாடுக்காரங்க அப்ப இருந்து பேர் போனவங்கடா. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. வந்தாரை அடிச்சு துரத்துனீங்களே, கூப்பிட்டீங்களா? உங்களாலதான் பேர் கேட்ட போகுது. நான் என்ன சொன்னேன்? ரத்தம் எல்லாருக்கும் ஒண்ணுன்னு இல்லைங்கிறியா? அப்ப சொல்றா கமெண்ட்ல, ரத்தம் எல்லாருக்கும் கலந்து சொல்றாரு, கூப்பிட்டீங்களா? அவுத்து போட சிக்கங்களா? உங்க அம்மாவுக்கு ஒரு ரத்தமும் உனக்கு ஒரு ரத்தம் வேறா? நான் இருக்கா உங்க அம்மாவுக்கு தானே இருப்பேன். கெட்ட வார்த்தை பேச மாட்டேன் ஒரே ஒரு காரணத்துக்காக. பேசாதீங்க, துள்ளாதீங்களா? உங்க அம்மாவை பேசினா கோவம்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அவன் மாநிலம் பெருசா, எனக்கு தமிழ்நாடு பெருசு. நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட பத்தி பேசினா அவங்க ஊரு பிரபல மேல கொண்டு போறதுக்காக உங்க மாநிலத்தை இறக்கல. அவங்க மாநிலத்துல கொடிய அவங்க வண்டியில கட்டிக்கிட்டு வராங்க. நம்ம மாநிலத்துல எவனையும் சல்யூட் அப்படின்னு சொல்ல நம்ம பைத்தியகாரத்தெல்லாம் அவங்க பண்ணல. உடனே வந்து அந்த காலத்துல இந்த காலத்துல எஸ்ஆர்எஸ் பஸ் எரிச்சாங்க, கூப்பிட்டீங்களா? காவிரில இருந்து வளைச்சு அடிச்சாங்கல்ல, அடிச்சவங்க 3/4 பேர் விசாரணை இன்னும் முடியாம இருக்கு. என்ன எஸ்ஆர்எஸ் விசாரணைகள் எனக்கு காதல வந்த பிரகாரம் எரிச்ச தமிழ நல்லா புரிஞ்சுக்கோ. அந்த எஸ்ஆர்எஸ்ல பஸ்ஸ ஒரு குறிப்பிட்ட வேலை பார்த்தவ பழைய வண்டி எல்லாம் வெறுமே கொண்டு போய் நிப்பாட்டி அவன் தமிழ்நாட்டுக்காரனா கொண்டு போய் இன்சூரன்ஸ் கிளைம் பண்றதுக்காக எரிச்சு விட்டாங்க. ஒரு குடோனை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. பல வண்டிகள் ஓடாத வண்டிகளா, புரியுதா? அறிவு கேட்டவன எரிச்சவன் கர்நாடகா வரல. விசாரணைய புரிஞ்சுக்கிட்டு பேசுறா துப்புதா. நானும் தமிழ்நாடு தான் பிறந்தேன். கர்நாடகாரன் என்னைக்குமே வேற மாநிலத்துல நம்ம மாநிலத்தை சேலம் பேச, அவங்க மாநிலத்தை கொடியாவது உன்னை வந்து சல்யூட் அடிக்கல. அவங்க வண்டியில குத்திட்டு போறாங்க, பிடிச்சிட்டு போறாங்க. உங்களுக்கு எங்க எரியுது? அவங்க உங்க அம்மாவை பேசினா தப்பா பேசினா அவன் கோவம்டா. அவங்க ஒண்ணுமே இல்லை. அவங்க அம்மா ரொம்ப நல்லவன்ட்டு போறாங்க. ஏண்டா அப்படி சொல்லடா, அவங்க அம்மாவை அவங்க வண்டியை கூட்டு போறாங்க. உனக்கு எங்க எரியுது? இதான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, அவங்க அம்மாவை அவங்க வண்டியில கூட்டு போறாங்க. உனக்கு எங்க எரியுது? இதுக்கு மேல பேசுனா நான் வந்து இதே மாதிரிதான் உங்க அம்மாவை இழுப்பேன். நான் கெட்ட வார்த்தை பேசல, கெட்ட வார்த்தை ஒன்னே இல்லை. அதாவது ஆட்சியே பேசல. அவனுங்க போடுற எலும்புத்துள்ள கவிட்டு பேசுற நாய் என்ன பேரு. நான் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது இருக்கேன். உன்னெல்லாம் இந்த பேஸ்புக்ல சில பேர் கமெண்ட் போடுறானுங்க. நான் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், எல்லா மாநிலத்தவனுக்கும் ஒரே ஒரு கலர் தான் ஓடுதுன்னு. இல்லைன்றீங்களா? அப்ப இந்த வீடியோல கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்றீங்க கலர் ரத்தம் கேள்வி ஓடி போயிருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பாருங்க.